மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த கணவர் மற்றும் மகள் அகன்யா. இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீட்டை விட்டு ஒருத்தர் போனால் ஒருத்தர் வருவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பக்கம் ராஜேஸ்வரியின் கடுமையான பேச்சால் நம்ம மல்லி எவ்வளோ தூரம் சொல்லியும் தான் அண்ணியும் தான் தங்கச்சியும் இப்போது வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போ மயில் தான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் தானே தினேஷ் இருந்துட்டு நம்ம மயிலை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். இனி நம்ம மயில் இருந்துட்டு தன்னுடைய அண்ணி நாகுக்கட்டை எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இன்னொரு பக்கம் தினேஷுக்கு ஒரு சரியான படத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த தினேஷோடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஜெயிலுக்கு போய் வந்தோம் திருந்தாத ஒரு ஜென்மம்னா அது தினேஷை தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே பொம்பளை பொறிக்க சுற்றிட்டு வந்து இருக்காங்க இல்லையா. இன்னொரு பக்கமும் ஆல்ரெடி நம்ம விஜய் கிட்ட அவங்களுடைய மாமா பேசியிருப்பாங்க இல்லையா. மாப்பிள்ளை, அதாவது என் பொண்ணு அகன்யாவை கூட்டிகிட்டு வரேன், ஏன்னா அவளுக்கும் வயசாகிட்டு போயிட்டே இருக்குது, அப்படி இருக்கும்போது காலகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கமும் இப்போ வீட்டுக்கு மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம அகன்யா இருந்துட்டு ராஜ்மா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா. என்னது ஏதோ நம்ம மக வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து வெளியே வாசலில் எட்டி பார்த்தா தன்னுடைய கணவரும் தான் பொண்ணு அகன்யாவும் வந்ததை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக மட்டும் இல்லாமல் பேய் அறிஞ்சது போல் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா பேய் அறிஞ்சது போல் வந்து நிற்கிறீங்க, நான் உங்களுடைய மக அகன்யா தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ராஜேஸ்வரி தான் தன்னுடைய கணவரும் வேணாம் தன்னுடைய பொண்ணும் வேணாம் அப்படின்னு இப்போது விட்டுட்டு கன்னடா வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா. இன்னொரு பக்கம் என்னம்மா இப்போவும் உங்களுக்கு வந்துட்டு அப்பா மேலே இருக்கிற கோவம் வந்து குறையிலையா, நான் வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது மறுபக்கம் ராஜேஸ்வரி மனசில் நினைக்கிற ஒரே விஷயம், உன்னை போய் எப்படி வேண்டான்னு வந்து சொல்லுவேன், ஏன்னா நீ தாண்டி என்னுடைய வாரிசு, உனக்காக தான் நான் வந்து இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். ஏன்னா ராஜேஸ்வரி நினைக்கிறது ஒரே விஷயம், இப்போது விஜயோடைய மனசில் ஆல்ரெடி மல்லி மீது கொஞ்சம் வெறுப்பும் கோவம் வந்து இருக்கு இல்லையா, அதை தூண்டி விட்டு அதிகமாக்கி விஜயோட அடி மனசில் இருந்துட்டு மல்லின்ற ஒரு நினைப்பே வரக்கூடாது. மல்லி இந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து இந்த வீட்டை 7.5 சனி ஏன் பிடிச்சது, அப்போ இருந்து இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ பாரு வெண்பை ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமைக்கு காரணம் மல்லி தான். மல்லி இருந்துட்டு வெண்பாவுக்கு நல்லதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு எல்லாமே கெட்டதாக தான் பண்ணுறான். அதனால் விஜய் இப்போது மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்துரு அப்படின்னு எப்படியாச்சும் மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கப்புறம் தான் பொண்ணு அகன்யாவை விஜய் தன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த சொந்த பந்தமும் விட்டு போகாது, இந்த சொத்தும் நம்ம கையை விட்டு போகாது. அதாவது அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பி தன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்ட்டு இந்த வீட்லேயே சந்தோஷமாக ஒன்றா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ஒரு பெரிய பிளான் வந்து போடுறாங்க இல்லையா. நம்ம விஜய் அதாவது ரேணுகாவை தவிர அதிகமாக தன்னுடைய மனசில் ஆசையை வளர்த்தது, இடம் கொடுத்தது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்லின்ற ஒருத்திக்காக மட்டும்தான். ஏன்னா வெண்பாவை அந்த அளவுக்கு வந்துட்டு தான் பெத்த மகளை விட அதிகமாக நேசிக்கிறது மல்லி மட்டும்தான். அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம விஜய் இடம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் அகன்யா பாலியலில் வாழ்ந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது குழந்தைங்கள வளர்க்கவோ அவளுக்கு வந்து கஷ்டப்படவோ தெரியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு அது ஏறெடுத்து கூட வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ மல்லியை தான் துரத்தியாச்சு, இனி அகன்யா எப்படியாச்சும் வந்துட்டு விஜய்க்கு முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு ராஜேஸ்வரி என்ன தான் கனவு கண்டாலும் விஜய் வந்துட்டு அதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமாக நம்ம விஜயும் மல்லியும் சரி எக்காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்கும் தினம் மரணம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.